மோட்டார் டுடே டிவியின் சார்பாக இன்றைக்கு செய்தி வந்துட்டு முக்கியமான செய்தி தான் வெளியிடுறோம். போக்குவரத்து துறையில் வந்துட்டு ஆர்டிஓவுக்கு வந்துட்டு ஒரு பேனல் ஒன்று போட்டிருந்தாங்க. 24/9/2024 அந்த பேனல் வந்துட்டு போக்குவரத்து துறை ஆணையர் வந்துட்டு கையெழுத்து போகிறாரு. 25 அதை வெளியிடுறாங்கன்னா எல்லா அரசு அலுவலகங்களும், அதாவது வந்துட்டு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு மெயிலில் கொண்டு வராங்க. அதில் மொத்தம் 41 பேர், 41 பேருக்கு வந்துட்டு ஆர்டிஓ ப்ரொமோஷன் வந்துட்டு இது வரைக்கும் கொடுக்கல. இன்றைக்கி தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21 தேதி ஆயிடுச்சு. 21/12 மாதம். இப்போ இன்னைக்கு தேதி வரைக்குமே தெரில. இதை எப்போ தருவீங்க? அதாவது இந்த ஆர்டிஓக்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் எப்போ கொடுப்பீங்க? பல ஊரில் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டிஓவும் வந்துட்டு 80 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போய் பகுதி அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க. அதனால் பொதுமக்களுக்கு வந்துட்டு பல்வேறு இடையூறுகள், சிக்கல்கள் இருக்குது. தொடர்ந்து வந்துட்டு 2 நாள் வாரத்தில் ஆர்டிஓ வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த அதாவது வந்துட்டு என்னன்னா இன்சார்ஜாக பார்க்குறாங்க. அந்த இன்சார்ஜாக பார்க்குற போது 5 நாளில் வந்துட்டு 3 நாள் வந்துட்டு அந்த அலுவலகத்தில் எந்த விதமான வேலைகளும் பொதுமக்களுக்கான வேலைகள் நடைபெறலை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள் பற்றாக்குறை. சரி, இந்த போக்குவரத்து துறையில் ஆர்டிஓ ப்ரமோஷன் கொடுத்தீங்களா 41 பேருக்கு, அந்த வேக்கண்ட்டை வந்துட்டு ஃபுல் பண்ணிங்கன்னா ஆர்டிஓ ஆகிட்டாங்கன்னா இந்த 41 பேருடைய வேலைகள் யார் பார்ப்பாங்க? எம்இ இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? எம்இ இன்ஸ்பெக்டர் யாருமே கிடையாது. இப்போ எம்இ இன்ஸ்பெக்டருடைய பணியிடங்கள் நிறைய கிடக்குது. அதாவது ஏற்கனவே வந்துட்டு ஒரு 100 பேருக்கு மேலே வந்துட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த கோர்ட்டுக்கு போகிற போது அந்த வேலைகள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த கோர்ட்டு வந்து தீர்ப்பே தரல. நீதிமன்றம் வந்துட்டு நிலுவலியே இருக்குது. அரசை வந்துட்டு ஏன் உடனடியாக வந்துட்டு இதை பொதுநல, அதாவது வழக்கை வந்துட்டு விரைவாக முடிக்கிறதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த 100 பேருக்கு மேலே வந்துட்டு இன்றைக்கி எம்இ இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பாங்க. பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கோம். பல்வேறு பகுதி அலுவலகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கிடையாது. நிறைய இடத்துல வந்துட்டு வாடகை கட்டடத்தில் தான் இருக்குது. எங்கேயுமே வந்துட்டு ஒரு கிரவுண்டு கிடையாது. இப்போ நம்ம கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா பணியிட உயர்வு, பணியிட மாற்றம், இந்த ஆர்டிஓ ப்ரொமோஷனு இது ஏன் இன்னும் கொடுக்காம இருக்காங்க? அதை இப்போ டிசிக்கு தெரியுமா தெரியாதா, அல்லது மந்திரிக்கு தெரியுமா தெரியாதா தெரில. இது வேணுன்ட்டே வந்துட்டு திமுக அரசாங்கம் வந்துட்டு இந்த அதிகாரிகளை பூராமல் வந்துட்டு அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பணத்தினுடைய குறியாக தான் இருக்காங்க. அதாவது அமைச்சருக்கோ அல்லது வந்துட்டு இந்த அரசாங்கத்துக்கோ கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்தில் நிர்ணயம் பண்ணி இது எங்களுக்கு கட்டாயம் கொடுத்தாகணுங்கிறாங்க. அப்படி கொடுக்குற போதே எங்கேருந்து காசு வரும் இவங்களுக்கு? எப்படி கொடுப்பாங்க? அதாவது இந்த பொதுமக்களை வந்துட்டு சிரமப்படுத்துறதுக்காகவே வந்துட்டு இந்த அரசை செயல்படுதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பொதுமக்களுக்கு வந்துட்டு நலன் கருதி முதலமைச்சர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா பொதுமக்கள் நலன் கருதி தான் திமுக அரசாங்கம் செயல்படுதுங்கிறாரு. ஆனால் போக்குவரத்து துறை வந்துட்டு மிக மிக முக்கியமான துறை. இன்றைக்கு அன்றாடம் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லையும் 2 காரு 2 மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க. மாநிலம் பூரா லட்சக்கணக்கான வாகனங்கள் இன்றைக்கி வந்துட்டு ரோட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது வந்துட்டு வச்சுருக்கிறவங்க டெய்லியும் தினசரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் அவங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 50 பேர் வந்துட்டு லைசன்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு 100 வண்டி வந்துட்டு மோட்டர் சைக்கிள்லேருந்து கார்லேருந்து வந்துட்டு அது புது வெஹிக்கிளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறாங்க, எஃப்சி பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த துறை வந்துட்டு வருமானத்தில் அதிகமாக இருக்குது. வருமானம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. வருமானத்தை கூட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ இந்த துறைக்கு வந்துட்டு போக்குவரத்து துறையில் வந்துட்டு எம்இ இன்ஸ்பெக்டர்களுக்கு ஒரு வாகனம் கிடையாது. ஆண் பெண் அதிகாரிகளுக்கு வந்துட்டு வந்துட்டு பாதுகாப்பு கிடையாது. எங்கேயாவது செக்கிங் நின்னாங்கன்னா ஒருத்தர் தான் நிற்க வேண்டியிருக்கு. யாரையாவது வந்து கூலிக்கு தான் கொண்டு வந்து ஆளை நிறுத்த வேண்டியிருக்கு. அந்த அலுவலகத்தில் ஓயாவோ அல்லது ஒரு டிரைவரோ கிடையாது. ஆர்டிஓக்கே டிரைவர் கிடையாது. பல அலுவலகத்தில் வந்துட்டு இப்போ பிஏ வந்துட்டு ஆர்டிஓ ப்ரொமோஷனில் வந்துட்டு அந்த சேரில் உட்கார வச்சுருக்கிறீங்க. இன்னும் அது நிரப்பப்படாமல் இருக்குது. 5-6 பேருக்கு வந்துட்டு ஆர்டிஓவுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்குறீங்க. பல வருஷமாக இருக்கிற எம்இ இன்ஸ்பெக்டர் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்கள இன்னும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கிறீங்க. என்ன காரணம்னு தெரில. இப்போ வந்துட்டு 41 பேருக்கு வந்துட்டு பரவலாக பேசப்படுது, மக்கள்கிட்ட பேசப்படுது. ஒவ்வொரு அதிகாரியும் வந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்துட்டு 20 லட்சம் 30 லட்சம் பணத்தை கொடுத்து தான் இந்த பேனலில் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வெளிப்படைத்தன்மையாக வந்துட்டு மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. மந்திரி வாங்கிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. மந்திரி இதை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு தெரில. அதாவது போக்குவரத்து துறை மந்திரி வந்துட்டு 41 பேருக்கு இது மாதிரி பணம் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத மந்திரி தான் விளக்கணும். அது காரணம் கேட்டிங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது. ஒரு அதிகாரிக்கு டிரான்ஸ்ஃபர்னா இவ்வளோ காசு வாங்குறாங்கன்ட்டு அதை இவங்க வந்துட்டு மந்திரி தான் உடைக்கணும். நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்கலை அப்படிங்கணும். சரி, ரைட்டு, யார்கிட்டையும் காசு வாங்கலைன்னா அதாவது வந்துட்டு இவங்களுடைய பணி உயர்வை வந்துட்டு கவுன்சிலிங்கில் வச்சாங்களா? கவுன்சிலிங்கில் யாரையுமே வைக்கல. கவுன்சிலிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கே போகலை. கவுன்சிலிங்கில் கொடுத்துருக்கணும், சீனியாரிட்டியில் கொடுத்துருக்கணும். சீனியாரிட்டியில் வரக்கூடியவங்க 6-7 அதிகாரிகளை வந்துட்டு இந்த பெயர் பட்டியலில் வந்துட்டு
41 பேருடைய அந்த பெயர் பட்டியலில் அவங்க இடம் பெறாமல் அவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சில பேர் வந்துட்டு இவங்கெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு ஆர்டிஓக்கு மேலே டிடிசி ஆயிரலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி பல்வேறு இந்த அலுவலகத்தினுடைய முட்டுக்கட்டையினால் அரசு அதிகாரிகள் ஆர்டிஓலாம் வந்துட்டு எனக்கு வேலையே வேண்டான்றாங்க, எம்இ இன்ஸ்பெக்டர் வேலை வேண்டான்றாங்க. பணி சுமை அதிகம். ஒவ்வொரு அதிகாரியும் வந்துட்டு 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போய் அந்த பகுதி அலுவலகத்தில் வேலை பார்க்குற போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க எங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்தா கூட போதும் நாங்கள் போயிடுறோன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அதிகாரிகளுக்கு கேட்பதற்கு யாருமே கிடையாது. ஒரு அதிகாரியுடைய குறைகளை சொல்கிறதுக்கு டிசிடியோ அல்லது ஜேடிசிடியோ அல்லது டிடிசிடியோ ஐயா எங்களுக்கு இந்த குறைகள் இருக்குது, இங்கே ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, வந்துட்டு இந்த நிரப்புங்க. ஒரு சூப்பரண்ட் இல்லைன்னா நாங்கள் தான் வந்து அந்த சிஸ்டத்தில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு பிஏ இல்லைன்னா அந்த வேலையை நாங்கள் தான் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இரட்டடிப்பு வந்துட்டு வேலைப்பளுகள் அதிகமாக வாங்குறதுக்கு அதிகாரிகள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மனக்குமுறலோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல இடங்களில் வந்துட்டு அதிகாரிகள் இல்லாமல் மனக்குமுறலோட வேலை பார்க்குற சூழ்நிலையில் இந்த அதிகாரிகளுக்காக யாருமே இது வரைக்கும் யாருமே பேசப்படலை. அமைச்சர்கிட்ட சொல்கிறதோ குறைகளை சொல்கிறதுக்கோ அல்லது வந்துட்டு ஆணையர்கிட்ட சொல்கிறதுக்கோ இல்லை. நம்ம மோட்டார் டுடே டிவி பொறுத்த அளவில் அக்னி கிருஷ்ணமூர்த்திங்கிற நான் வந்துட்டு தான் இப்போ தொடர்ந்து இவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் பாதிக்கிறாங்க. இவங்களும் பாதிக்கக்கூடாது, பொதுமக்களும் பாதிக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு நல்ல பேர் எடுக்கணும்னு தான் அரசு வந்துட்டு பல கோடி ரூபாயை வசூல் பண்ணி கொடுக்கணுங்குது. வருஷத்துக்கு வந்துட்டு போக்குவரத்து துறையில் பல கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுன்றாங்க. எந்த விதத்தில் இவங்க வசூல் பண்ணுவாங்கன்றது தெரியல. அதுக்கு உண்டான கார் கிடையாது. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்துட்டு பணி மாறுதல் கிடைச்சா போதும், இல்லை வேற எங்கேயா போனால் போதுன்றாங்க. ஏன்னா செக் போஸ்ட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது. இப்போ பெங்களூரில் வந்து அத்திப்பள்ளி செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரவுண்டு, மெயின் ரோட்டில் போகிற வண்டி அந்த கிரவுண்டுக்குள்ளே போகும். கிரவுண்டுக்குள்ளே போய் அந்த அரசு அலுவலர்லாம் ஆர்டிஓக்களை பார்க்கும். அவங்களுக்கு அந்த அந்த செக் போஸ்ட்டில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு 3 ஜீப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அங்கே வந்துட்டு ஒரு வண்டி வந்துட்டு பர்மிட்டோ அல்லது வந்துட்டு ஓவர்லோடோ ஏதோ வந்துட்டு நிற்காமல் போனாங்கன்னா அவங்க அதை வந்துட்டு விரட்டி பிடிச்சி அதுக்கு உண்டான ஃபைன் அமௌண்ட்டை போடுறாங்க. அவங்க வந்துட்டு அத்திப்பள்ளி செக் போஸ்ட்டில் பெங்களூர் பக்கமாக இருக்கிறதுல 38 கோடி தான் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த டிசியும் மந்திரியும் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் 4 கோடி கொடு, 5 கோடி கொடு, 6 கோடி கொடுன்றாங்க. பகுதி அலுவலகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுன்றாங்க. எப்படி வசூல் பண்ணி கொடுப்பாங்க? கோடிக்கணக்கான பணத்தை வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டு சேர்த்து கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு அழிவை பாதை நோக்கி தான் போயிட்டுருக்க தவிர வேறு எந்த பாதையும் போகலை. அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா அரசு அதிகாரிகள் எங்களை விட்டால் போதுன்ற ஆர்டிஓக்களும் எம்இ இன்ஸ்பெக்டருக்குலாம் அங்கே வேலை செய்கிற சூப்பரண்டும் பிஏவும் ஒரு மனக்குமுறலோடு தான் வேலை பார்க்குறாங்க. இது வந்துட்டு அமைச்சரை வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். அமைச்சர் வந்துட்டு அமைச்சருக்கு மட்டும் வந்துட்டு ஏதோ வந்துட்டு காசு வாங்கினா சேர்த்துனா கொடுத்துட்ற மாதிரி வந்துட்டு இப்போ பரவலாக பேசப்படுது. இது வந்துட்டு அமைச்சர் வந்துட்டு தெளிவாக சொல்லணும். மோட்டார் டுடே பொறுத்தளவில், மோட்டார் டிவி பொறுத்தளவில் நாங்கள் வந்துட்டு சொல்கிறது இந்த அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்காகவும் தான் பேசுகிறோம். குறிப்பாக வந்துட்டு அரசு அதிகாரிகளுடைய சிரமத்தை வந்துட்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது இவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏன் நீங்களாம் இப்படி வேலை பார்க்குறீங்க? தன்னம்பிக்கையும் தைரியத்தோடு வேலை பாருங்கள், சுய கௌரவத்தை விடாதீங்க, உங்களுக்கான தன்மானத்தை வந்துட்டு கட்டி காப்பாற்றுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டிமாண்டாக இருக்குது. தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய மோட்டார் டுடே டிவி வந்துட்டு அரசு அதிகாரிகளுக்கு தான் பேசும். இந்த அமைச்சர் என்ன தப்பு பண்ணாலும் சொல்லுவோம், இந்த திமுக ஆட்சி என்ன தப்பு பண்ணாலும் சொல்லுவோம், டிசி என்ன தப்பு பண்ணாலும் சொல்லுவோம், ஜேடிசி என்ன தப்பு பண்ணாலும் சொல்லுவோம், டிடிசி என்ன தப்பு பண்ணாலும் சொல்லுவோம். அதே சார்ந்து இங்கே வந்துட்டு ஒரு ஆர்டிஓ என்ன தப்பு பண்ணாலும் அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். எம்இ இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணாலும் மக்கள்கிட்ட கொடுவோம். மக்களுக்கு உண்டான பணிகள் செய்வதற்கு இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகம் தான் செயல்பட்டு இருக்கு. இதில் வந்துட்டு தினசரி வந்துட்டு லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கோடிக்கணக்கில் சேரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கருதக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற இந்த அரசு அலுவலகம் தயவு செய்து வந்துட்டு இதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும். மேற்கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர்களும் விபத்தே இல்லாத மாநிலமாக்குனுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகமான விபத்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மோட்டார் டுடே சார்பில் வந்துட்டு நாங்களும் வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அரசு அதிகாரிகளை வச்சு எங்கேயா ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா பார்க்குறோம், பண்ணுறோம். அரசு அதிகாரிகள் வந்துட்டு ஆர்டிஓவும் எம்இன்னு சொல்கிறோம். தினசரி காலையில் அவங்க வேலையை வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய பொதுமக்களுக்கு வந்துட்டு ரோட் சேஃப்டி சாலை பாதுகாப்பு பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் பொதுமக்களிடம் இந்த விழிப்புணர்வு கிடையாது. ஹெல்மெட்டு போட்டு போகணும், சீட் பெல்ட்டு போட்டு போகணும், செல்ஃபோனில் பேசக்கூடாது,
கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, ரோடு எந்த இடத்துல வந்துட்டு எப்படி போகணும்னு சொல்லி வேகம் எப்படி, வேகத்தை எப்படி குறைக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் பூரா ஒவ்வொருத்தருக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இதை வாகனத்தை ஓட்டக்கூடிய பொதுமக்கள் வந்துட்டு ஓட்டுநர்களும் தயவுசெய்து விபத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். அரசு அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்துட்டு கனவை நிறைவேற்றணும். அதான் நம்மளுடைய வேண்டுகோளாக பொதுமக்கள்கிட்ட வைக்கிறோம். அரசு அதிகாரிகள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் ஆர்டிஓக்களுக்கு வந்துட்டு நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு மோட்டார் டுடே டிவியும் மோட்டார் டுடே மேகசினும் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும். உங்களுக்கு வந்துட்டு ஆதரவான குரல் பேசும். அதிகாரிகள்கிட்ட மத்தியில் எடுத்து சொல்லும், அமைச்சர்கள் மத்தியில் எடுத்து சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கணும். வந்துட்டு ஆர்டிஓவோ எம்இ இன்ஸ்பெக்டரோ நீங்கள் வந்துட்டு இது கடைசி வரைக்கும் பாருங்கள். யார் பார்த்தாலும் பொதுமக்கள் பார்த்தாலும் இந்த கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்ன பேசியிருக்கிறேன்றது தெரியும். இது அத்தனையும் உண்மை சம்பவத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இட்டுக்கட்டியோ பொய்யோவோ ஒரு போலியோவோ எதையுமே நான் பேசலை. நான் பார்க்குற விஷயங்களை சொல்கிறேன். ஒரு எம்இ இன்ஸ்பெக்டர் ரோட்டில் நிற்கிறாரு, ரோட்டில் நின்று ஒரு வாகனத்தை காரை நிறுத்துறாரு அல்லது வந்துட்டு ஒரு பஸ்ஸை நிறுத்துறாருன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பேரிகார்டு வச்சுருக்காங்க. அந்த பேரிகார்டை தாண்டி 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அரசு அதிகாரிகள் கையை காமிச்சாங்கன்னா அல்லது அந்த கூலிக்கு வேலை செய்கிற பசங்க வந்துட்டு கையை காமிச்சு ஸ்டாப்புன்னு காமிச்சாங்கன்னா அந்த வண்டி 3/4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் நிற்குது. அப்போ இந்த அதிகாரிகள் மேலேயே விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு அதிகாரிகள் வந்துட்டு தன்னுடைய உயரை பயணம் வச்சு ஆண் பெண் அதிகாரிகள் ரோட்டில் நிற்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டெஸ்ட் டிரைவிங்க்கு ஒரு கார் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த டெஸ்ட் டிரைவிங்க்கு ஒரு மாருதி காரை கொடுத்து அந்த மாருதி காரை வந்துட்டு பல கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நான் பவர் ஸ்டேரிங் கொடுத்து பொதுமக்கள் வந்துட்டு அதை பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு ஆர்டி ஆஃபீஸுக்கு போனாங்கன்னா அதாவது மாதமே ஒரு 50 பேர் 100 பேர் தான். அதுவும் ஆர்டிஓவோ எம்இன்னு சொல்கிற கெஞ்சுறாங்க. என்ன கெஞ்சுறாங்கன்னா, ஐயா அந்த டிரைவிங் ஸ்கூல்கார நம்ம வண்டி 2 பேர் அனுப்பியா, 4 பேர் அனுப்பிச்சுடியா, என்னையா அது எங்கள் வண்டி யாருமே எடுக்க மாட்டேன். 50 ரூபா பணம் கட்டி தான் பொதுமக்கள் எடுக்கிறாங்க. அந்த வண்டியை ஓட்டுறாங்க. அந்த வண்டியை ஓட்டி நான் வந்துட்டு நல்லா ஓட்டுவேன்னு சொல்லி டிரைவிங்கை காமிச்சு வந்துட்டு லைசன்ஸ் பெறாங்க. அந்த வண்டியை வந்துட்டு அதாவது ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு எத்து போகிற கண்டிஷனில் தான் இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, அந்த வண்டியை மாதத்தில் வந்துட்டு ஒரு 200 பேர் 100 பேர் ஓட்டினா அந்த வண்டி என்னத்துக்காகும்? அந்த வண்டியாவது நீங்கள் வந்துட்டு அதிகாரிகள் வந்துட்டு அமைச்சரோ அல்லது வந்துட்டு டிசியோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை செக்கிங்க்கு இதை பயன்படுத்திங்கன்னு சொல்லலாம். யாருமே இப்போ அதை சொல்கிறது கிடையாது. தன்னுடைய அதிகாரிகள் வந்துட்டு எம்இன்ஸ்பெக்டர்லாம் சொந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க. அதுவும் பெண் அதிகாரிகள் ரொம்ப கொடுமை. அவங்கெல்லாம் வந்துட்டு மன உளைச்சலோட தான் வேலை பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் மேலும் வந்துட்டு இந்த அதிகாரிகளுக்காக பேசப்படக்கூடிய ஒரே வந்துட்டு மோட்டார் டிவி மட்டும்தான். அது அக்னி கிருஷ்ணமூர்த்தி மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய சிரமம் நான் நேரடியாக பார்க்குறேன், நேரடியாக கேட்குறேன், நேரடியாக செய்திகள் கொண்டு போகிறேன். இதை வந்துட்டு அமைச்சர்கிட்டையும் பேசக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுது, டிசிகிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது, இது ஹோம் சேஃப்டிகிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. பொதுமக்கள் நலன் கருதியும் பொதுமக்களுக்கு என்ன சிரமம் இருக்குன்றதையும் நம்ம பேசுகிறோம். தொடர்ந்து வந்துட்டு மோட்டார் டுடே டிவியை பாருங்கள். இதை வந்துட்டு யாருமே ஸ்கில்பிங் பண்ணாமல் தள்ளி விடாமல் தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்காக பேசப்படும் ஒரு சேனல் இது. பொதுமக்கள் குரலாகவும் அதிகாரிகள் குரலாகவும் தான் செயல்படும் என்பதை கூறி உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. இதை பார்க்கின்ற அத்தனை பேரும் இதை வியூஸும் அல்லது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி மேலும் மேலும் தொடர்ந்து வந்துட்டு ஆதரவு தரணும்னு சொல்லி வேண்டி விரும்பி இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.